தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். கார்த்திகை மாத பலனில் அடுத்து சிம்மராசி பார்க்கலாம். சிம்மராசிக்காரங்க சிம்மம் என்றாலே ஆளுமைன்னு சொல்லிடுவேன். ஏன்னா 9 நவகிரகத்தில் தலைமை கிரகம் சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கோளும் சுற்றுதுங்கிறது தான் உண்மை. இப்போ அந்த 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 கணக்கின்படி எடுத்தோம்னா சூரியன் இருக்கு, குருவின் பார்வையில் இருக்கார். 4ஆம் இடத்தோடு சூரியன் புதன் தொடர்பு கொண்டு 10ஆம் இடத்தோடு குருவும் சந்திரனும் தொடர்பு கொள்கிறாங்க. நல்ல அமைப்பு. சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் நல்லா இருப்பீங்க. குரு இணையக்கூடிய இடம்தான். நல்ல வேலைக்கு தொழிலுக்கு குழந்தைங்க போயிடுவாங்க. தாயினுடைய உடல்நலம் நல்லாவே இருக்கும். தாய் நல்லாவே இருப்பாங்க. தாய்கிட்ட சேமிப்பு இருக்கும். தாய் மூலியமாக குழந்தைகளுக்கு பேர குழந்தைகளுக்கு செலவு பண்ணக்கூடிய அமைப்பு. தங்களுக்கும் தாய் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, பேர குழந்தைங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? ஒரு இடத்துல பேர குழந்தைங்கள அந்த பாட்டிமாருங்க தான் ரொம்ப கவனிப்பாங்க அதிகமாக. ஆக இந்த மாதம் பூரா சிம்ம ராசிக்காரன் சூப்பராக இருப்பான். வருமானம் மேலோங்கி நிற்கும். 5ஆம் இடத்தோடு சுக்கிரன் என்னை தொடர்பு கொள்கிறார். அதிர்ஷ்டம் இருக்குது. பண வரவு உண்டு, பொருள் வரவு உண்டு. இந்த மாதத்தில் போய் நகை நட்டெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு சிம்மராசிக்காரங்களுக்கு. பணம் வந்தால் தான் நகை வாங்குவீங்க. எதிர்பார்க்குறது சில பேர் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணத்தை முடிச்சிருப்பீங்க. அதுக்கு மேலே குழந்தை அவங்களுக்கு பிறகுது. நல்ல அமைப்பில் குழந்தை பாக்கியம் பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். பேர பிள்ளைங்களை பார்க்குற அமைப்பு. கல்யாணம் முடித்து இன்னும் பேர குழந்தை வள்ளியே நினைக்கிறவங்களுக்கு பேர குழந்தைங்கள்லாம் வந்துடும். சில பேர் சந்தோஷமாக பேர குழந்தைங்கள்லாம் பள்ளியோடம் கூப்பிட்டு போய் ஸ்கூல் கூப்பிட்டு போகிற அமைப்பு. குழந்தைங்களுக்கு மைனர் செயின் போட்டு அழகு பார்க்குற அமைப்பு. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே கிடைக்குது. சிம்மராசிக்காரனுக்கு பெரும்பாலும் அப்படியே தான் கிடைக்கும். ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. நான் இது வரைக்கும் சிம்மராசிக்காரனுக்கு ஒரு 2 வருஷமாக நல்லதாக இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இந்த மாதம் நல்லா இருக்குது. அதுக்கு காரணம் ராசி அதிபதி சூரியன் டைரெக்டாக இந்த மாதம் போகாமல் டைரெக்டாக கார்த்திகை மாதம் போகாமல் குருவனுடைய பார்வையில் தான் இருப்பார். இதை நாங்கள் சிவராஜ யோகம்னு சொல்கிறோம். குரு பார்வைப்பட்டால் எவங்கிட்டேது அதாவது எவன் பாட்டில் அப்புறம் பாக்கெட்டில் இருக்கிற பணம்லாம் நமக்கு சேரும். யார்கிட்டயே இருந்தாலும் நமக்கு பணம் வேணும், அது தன்னால் சேரும். அது கடனாக இருக்கலாம், இல்லை லாபமாக இருக்கலாம், இல்லை ரியல் எஸ்டேட்டு போன்ற தொழில் ஜெயிச்சு அதில் வைத்து அதில் பணம் வந்த பணமாக இருக்கலாம். இது எல்லாமே மொத்தத்தில் வரவு இருந்தால் தாராளமாக செலவு செய்வீங்க. ஆக தாராளமாக செய்யக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. சில பேருக்கு துக்கத்தையும் சந்திச்சிருப்பீங்க. தாய் தகப்பனை இழந்தவங்க இருப்பாங்க. அது அது இந்த வருஷத்தில் நடந்த விஷயங்கள். இந்த மாதம் நான் பலனில் அதை கொண்டு வரக்கூடாது. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 2 வருஷத்தில் நடந்த விஷயங்கள். 2 வருஷத்து சிம்மத்தை சனி பார்க்கறது. சிம்மங்கிறது தகப்பனை குறிக்கக்கூடியது. சிம்மங்கிறது தன்னை குறிக்கக்கூடியது. தகப்பனுக்கு துக்கம், தனக்கும் துக்கம். தகப்பன் பாதிக்கப்பட்டார், நீங்களும் பாதிக்கப்படுறீங்க. இல்லை தகப்பனுக்கு ஒரு நோய் வந்தது, இல்லை திடீர் கண்டம் மரணம் வந்தது, நீங்கள் பாதிக்கப்படுறீங்க. இப்போ ஆக தகப்பனால் ஏற்படக்கூடிய ஒரு மன உளைச்சல். அது இறந்துட்டாலும் மன உளைச்சல் வரும். இல்லை அவர் ஏதோ ஒரு சிக்கல்லையோ கஷ்டத்துலேயோ இல்லை ஒரு உடல்நல பாதிப்புலேயோ வந்துட்டாலும் உங்களுக்கு மனசு கிடக்கும். ஐயோ இவ்வளோ வயசாகி அப்பாவுக்கு கஷ்டம் வந்துருச்சு, உடல்நலம் பாதிக்குதே, இது நல்லாயிடுமா, உயிர் கண்டம்மா என்ன அப்படி இப்படி எல்லாம் அதெல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு. கண்டம் போனவங்களும் இருக்காங்க, கண்டம் வராதையே கணவன் மனைவிக்கிட்ட சண்டை போட்டவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் நடந்து முடிஞ்சது. சரி, அதை வளைச்சி நம்ம இப்போ பேசக்கூடாது. இப்போ சிம்மராசியில் 1 கோடி பேர் இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே நல்லது நடந்ததில்லை. எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடுறதில்ல. எல்லாருக்குமே படிப்பு முடித்து வேலைக்கு போயிடுறதில்ல. வேலைக்கு போகாதவங்களும் இருக்கீங்க, கடன் பட்டவங்களும் இருக்கிறீங்க, கடன் பட்டு கடனை கட்ட முடியாதவங்களும் இருக்கீங்க. கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண முடியாதவங்க இருக்கிறீங்க. அதேமாதிரி பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ண முடியாதவங்களும் இருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் இங்கே ஜோசியத்தில் நாங்கள் எந்த குறையும் சொல்ல முடியாது. காரணம் நீங்களே தான். 2 லட்ச ரூபா சம்பளம் வேணும், என் பிள்ளைக்கு ஐடி மாப்பிள்ளை தான் வேணும், நல்லவனாக வேணும்னு எவனுமே கேட்க மாட்டிங்களே. நல்ல மாப்பிள்ளை நேர்மையானவனாக வேணும்னு யாருமே கேட்க மாட்டிங்களே. ஏன்? பேராசை.
இந்த பேராசை எப்போ உங்களை விட்டு போகுதோ அப்போ நீங்கள் நல்லா வாடுவீங்க. ஒரு வீட்டில் 2 பசங்க இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு இருக்குது, இல்லை 2 பொண்ணு இருக்குது, 2 பசங்க இருக்கிறாங்க. உன் பொண்ணு வேலைக்காரனுக்கு 2 லட்சம் சம்பளக்காரனுக்கு கொடுக்கணும், நல்லா படித்தவனு இருக்கணும், பெரிய பங்களா இருக்கணும்னு நீ எதிர்பார்க்குற. உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. உன் பையனுக்கு அவன் கொடுப்பான் பொண்ணு. உன் பையன் படிப்பும் இருக்காது, நல்ல வீடு வாசல் இருக்காது, சுற்றி சுத்தமாக இருக்காது. நீ பொண்ணு போய் கேட்டால் எவன் கொடுப்பான்? நீ கொடுத்தியா? உங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாத 2 லட்சம் சம்பளம் எதிர்பார்க்குற காலத்து நிறைய அவன் பிள்ளையை பார்த்துக்குவானா, அவன் சம்பளம் 2 லட்ச ரூபாக்குதா, வீடு மெத்த கொடுக்குதா, காருக்குதா, வசதியாக இருந்தால் கொடுக்கலான்னு பேராசைப்படுறிய, உனக்கு எவன் கொடுப்பான்? அந்த பேராசை மனிதனை அழிச்சிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைக்கி கல்யாணம் நிற்கிறதுக்கு மெயின் காரணம் தான். அடுத்தபடியான காரணம் என்ன? இந்த ராகுபேய தோஷம், செவ்வாய் தோஷம், கலசர தோஷம். அது இல்லை இல்லை இல்லைன்னு நாங்கள் தொண்டை தண்ணி வெளியே கத்தினாலுமே யாரும் ஒத்துக்கிறது இல்லை. ஜோசிகாரன் அப்படி உங்களை பழக்கிட்டான். பூரா ஜோசிகாரனும் உங்களை அதேமாரி பழக்கி அதே பள்ளத்தில் தண்ணியில் முழுகடிச்சு விட்டான். எடுத்த எடுப்புலேயே எங்கேயே தான் திருப்பி கேட்குறீங்க. என்ன ஜாதகம்? சுத்த ஜாதகம் எனக்கு கொண்டு 40 வயசு வரைக்கும் கல்யாணம் இல்லை. எத்தனை பிள்ளைங்க வாழ்க்கை இப்போ அவங்க அப்பா அம்மாவை கெடுத்து வச்சுருக்குறாங்க. அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? குரூப்பில் நான் எடுத்து பார்த்தா, என் பையனுக்கு பொண்ணு பார்க்கலான்னு எடுத்து பார்த்தா, என் பையனுக்கு 27 வயசு ஆகுது. ஆக வர்ற ஜாதகம் எல்லாமே 30, 32, 33. என்ன அறிவு? எதனால் நீங்களும் அந்த எண்ணத்தில் எதனால் அந்த பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? இதுதான் நான் காரணமாக சொல்ல முடியும். இந்த பொண்ணு வாழ்க்கைங்களாம் இப்படி கெடுத்து நாசமாக்கி யார் வருவேன்? அப்படி வேணும், இப்படி வேணும், அந்த வேலை வேணும், இந்த வேலை வேணும், அந்த வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், ஏன் வருவான்? எல்லாம் வச்சுட்டு இருக்கானு என்ன? உன் புள்ள ஒரு 10,000 ரூபா சம்பாரித்தான், அவன் ஒரு 10,000 ரூபா சம்பாரிச்சான்னு அதை வச்சு பிழைக்க முடியாதா? இருக்கிற கையிருப்பு, இருக்கிற வருமானத்தை வச்சு பிழைக்க தனியும் புத்திசாலி. நீ பிஇ எம்ஏ படிச்சுக்கிட்டா புத்திசாலி கிடையாது. ஐஐடியில் படிச்சுட்டா புத்திசாலி கிடையாது. கல்வி அறிவு வேறு, வாழ்க்கை அனுபவ அறிவு வேறு. அதுதான் நாங்களும் படித்து இங்கே சொல்கிறோம். நல்ல குடும்பம், நல்லவன் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியாது. 10 பொருத்தத்தில் இருப்பீங்க. 10 பொருத்தத்தில் குழந்தை இருக்குது. இந்த குழந்தை நிறைய ஜோசியர் தான் சொல்கிறாங்க. இந்த என்ன இந்த கவுரு, தலைக்கவுரு, கால் கவுரு. தலைக்கவுரு கால் கவுரு இல்லையா குழந்தை பிறக்குது? குழந்தை இருக்கா இல்லையா? குழந்தை பாக்கியம் மிக முக்கியம். கல்யாணம் பண்ணுறதே இந்த சந்ததி விருத்திக்கு தான். நீ என்ன தான் படிச்சுட்டு வேலைக்கு போய் பெரிய ஹை லெவல் போஸ்டிங் இருந்தாலும் குழந்தைலாம் எதுக்கு யூஸ்? அது வம்ச விருத்தி முக்கியம் இல்லை. ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னு முதல்ல நல்லவனா கெட்டவனான்னு பாரு, அப்புறம் குழந்தை பாக்கியம் இருக்கான்னு பாரு, அதுக்கப்புறம் தொழில் அவன் சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்றி வழி நடத்துகிற அளவுக்கு அறிவு சிந்தனை. ஒருத்தன் 1 லட்ச ரூபா சம்பளம், அவங்க அறிவு இருக்காது, சூதாடிட்டு இருப்பான். சூதாடுறது அறிவை? நீ சம்பளத்தை பார்த்து உழுவுவ. நீ சம்பளம் என்ன கொடுக்கறது ரைட்டு, அதை நான் வேண்டான்னு சொல்லு. அவனோட வாழ்கிற தகுதி இருக்கா, வாழ்கிற அமைப்பு இருக்கான்னு ஜாதகத்தில் அது 10 பொருத்தத்திலே வருது? நிச்சயமாக இல்லை. இதெல்லாம் நாங்கள் படித்து சொல்லியாச்சு. ஏவானும் உணர்கிற மாதிரி இல்லை. காலையில் கூட எனக்கு ஃபோனில் முதல்ல தான் பேசுகிறார். சார் எங்கள் ஜோசியரை பார்த்தேன், அவர் 10 கெட்டு பொருத்தம் இருக்குதுன்னு சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் சார். என்னத்தை கேட்டு சொல்கிறது? அவன் ஜோசியரே கேட்டுக்கொண்டுதான். வாழ்க்கை கெட்டு போகிறது உங்களால் தானே தவிர மற்றவங்களால் கிடையாது. சந்தையில் போய் ஒரு கத்திரிக்காய் காய்கறி வாங்குறதுனா கூட இது சொத்த காய், இது நல்ல காயின்ட்டு பார்த்து வாங்குறீங்க. பிள்ளைங்க வாழ்க்கை இல்லை. எந்த ஜோசியரை பார்த்தா நல்லா பார்ப்பாங்க. ஜோசியம் எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, யார் சிறப்பாக சொல்கிறாங்க அதை பாருங்கள். அந்த ஒரே ஜோசியத்தை நீங்கள் போயிட்டீங்க விசாரிக்க, அதெல்லாம் விசாரிக்கிறதே இல்லை. எங்கே நல்லா பார்க்குறாங்க, யார் நல்லா. நான் இவ்வளோ யூடியூப் போட்டு யூடியூப்பில் உங்களுக்கு பணம் சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் இத்தனை பேர் பார்க்குறாங்க. யூடியூப்பில் நீங்கள் என்னத்தை பார்க்குறீங்க? வேண்டாததை பார்த்துட்ருப்பீங்க, டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு இருப்பீங்க, சினிமாவை பார்த்துட்டுருப்பீங்க. சினிமாக்காரனால் என்னப்பா வருது? அவனை பார்த்து நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அவன் ஒரு காட்சியில் வரும், அப்படி பார்த்தா ஹீரோ வரும், சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும்.
அப்புறம் பார்த்தாங்க பொண்டாட்டி குடும்பத்தும் நீங்கள் டென்ஷன் ஆவீங்க. இந்த காட்சியெல்லாம் தேவையற்ற காட்சிகள், தேவையற்ற மனதை உங்களை உழுக்கிற சமாச்சாரம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலே போகிறதுக்கு, மேலே வர்றதுக்கு, எது முன்னேற்றத்துக்கு எது வருதோ அதில் யூடியூப்பில் நீங்கள் பாருங்கள். அதை விட்டது தேவையில்லாதவங்களாம் யூடியூப்பில் பார்த்துட்டு தப்பாக போய் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறீங்க. அதனால் சிம்மராசிக்காரர்கள் எல்லாமே எந்த ராசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் தெளிவாக இருக்கணும்னா நீங்கள் முதல்ல தெளிவாக இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும். ஆக எல்லா வகையிலையுமே பாதிப்பை இப்போ சந்திச்சு இருந்த நீங்கள் இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் நல்லா இருப்பீங்கிறது தான் உண்மை. ஆக சிம்மராசி அன்பர்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல வாழ்க்கை துணை, நல்ல கல்வி அமைப்பு, நல்ல வேலை அமைப்பு, இத்தனையும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.